அவளின் கால்கள் வீட்டிலேயே இருக்கின்றன. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பல வருடங்களுக்கு முன்பு பெண்கள் உரிமை இயக்கம் தன் வீட்டை கவனிக்கும் பெண்களுக்கு மத்தியில் ஒரு விதமான அதிருப்தியை அவர்கள் மனதில் எழுப்பியது. அதாவது, வீட்டு பணி, குழந்தைகளை பராமரிப்பது போன்ற வேலைகள் பெண்களுக்கு எந்த விதமான மகிழ்ச்சியையும் தருவதில்லை என்று கூறினார்கள். சகோதரி நான்சி கூறுகிறார், என் அம்மா திருமணமான 5 வருடங்களுக்குள் 6 குழந்தைகளை பெற்றெடுத்தார். அவர்களுக்கு வேலை மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் குடும்பத்தையும் வீட்டிற்கான வேலைகளையும் செய்வதன் மூலம் தேவனுக்கு சேவை செய்யும் மிகுந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கண்டார். அநேகர் அவரிடம், இத்தனை சுமைகளை நீங்கள் ஏன் செய்யணும் என்று சொல்லும் வரை அது என் அம்மாவுக்கு பாரமாகவோ துக்கமாகவோ தெரியவில்லை என்றார். வீட்டு பணிகள் செய்வதால் எந்த பயனும் இல்லை, எந்த அர்த்தமும் இல்லை. உண்மையான மகிழ்ச்சி வீட்டிற்கு வெளியில் செல்வதால் தான் கிடைக்கும் என்று நினைக்கும் பெண்கள் மத்தியில் என் அம்மாவின் வாழ்க்கை வேறுபட்டு காணப்பட்டது. ஒரு விவேகமற்ற பெண்ணை குறித்து நீதிமொழிகளில் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள், அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. ஒருவேளை தேவன் உங்களையும் உங்கள் வீட்டை கவனிக்கும் பெண்களாக உங்கள் கணவரையும் உங்கள் பிள்ளைகளையும் கவனிக்கும் பொறுப்பை உங்களிடத்தில் கொடுத்திருக்கலாம். அப்படியானால் இந்த சிறப்பான வேலையை செய்வதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அவருக்காக அந்த பொறுப்பை சிறப்பாக தினமும் செய்யுங்கள். இதுவே உண்மையான மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் உங்களுக்கு தரும். ஜெபம். என் அன்பின் இயேசுவே, எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த மகத்தான பொறுப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை எங்கள் பொறுப்பை அற்பமாய் எண்ணி அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று நினைத்து வேதனைப்பட்ட எங்களை மன்னியும். புத்தியுள்ள ஸ்திரீகளாக எங்கள் வீட்டை கட்டவும் பராமரிக்கவும் தேவன் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தாவாக இருந்து உதவி செய்யும். உமது நாமம் எங்கள் நிமித்தம் மகிமைப்படுவதாக. ஆமேன். இந்த மெசேஜ் ஜூலை 15, 2024 நான்சி டிமோஸ் வால்முத் அவர்களின் சீக்கிங் ஹிம் என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது.